பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து ஒருத்தரா இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, ஒரு சில லைவ் போயிருந்திருக்காங்க. பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஒரு கண்டஸ்டன்ட் வந்து இன்னும் எந்த விதமான இன்டர்வியூ கொடுக்கல. அது யார் அப்படின்னா மாயா அவர்கள். அண்ட் பூர்ணிமா வந்து கொடுத்த இன்டர்வியூல ரெட் கார்டை பத்தி எதுவுமே பேசவே இல்லை. அண்ட் அதை பத்தி எனக்கு பேசுறதுக்கு விருப்பமும் இல்லை அப்படின்ற மாதிரி பூர்ணிமா அவர்கள் அவங்க கொடுத்த இன்டர்வியூலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இப்போ பூர்ணிமா அவர்கள் லேட்டஸ்டா ஒரு ஸ்டோரி ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டோரியில பூர்ணிமாவும் மாயும் மாஸ்க் போட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தா எல்லா ஃபேன்ஸுமே வந்து பயங்கரமா ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்து எல்லா கண்டஸ்டன்ஸுமே வந்துட்டு பூர்ணிமா அண்ட் மாயா இவங்களுக்கு ரொம்ப ஆப்போசிட்டா தான் எல்லா இன்டர்வியூலையும் பேசியிருந்திருக்காங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா ரெட் கார்டை தூக்குன எல்லா கண்டஸ்டன்ஸுமே என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, பிரதீப்க்கு ஆப்போசிட்டா நாங்க ரெட் கார்டு தூக்குனது ரொம்ப தவறான ஒரு விஷயம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சில விஷயங்களை வச்சுட்டு நாங்க பிரதீப் மேல தவறு இருக்கு அப்படின்னு சொல்லி ரெட் கார்டு தூக்கிட்டோம். பட் நிஜமாலுமே பிரதீப் மேல எந்த தவறும் கிடையாது. பிரதீப் கிட்ட நாங்க சாரியும் கேட்டோம், டைரக்டாவும் சரி இன்டைரக்டாவும் சரி நாங்க பிரதீப் கிட்ட சாரி கேட்டிருக்கோம். நாங்க இப்ப நல்ல டேர்ம்ஸ்ல தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி வெளியில வந்து எல்லா கண்டஸ்டன்ஸுமே வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரெட் கார்டு இஷ்யூல வந்து தவறு வந்து முழுக்க முழுக்க பூர்ணிமா அண்ட் மாயா மேல மட்டும் தான் இருக்கு அப்படின்ற மாதிரியும் எல்லா கண்டஸ்டன்ஸுமே சொல்லியிருந்தாங்க. எல்லா கண்டஸ்டன்ஸுக்குமே பதிலடி கொடுக்குற மாதிரி இந்த போஸ்டுக்கு பின்னாடி ஒரு ஆடியோ ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஆடியோல பர்டிகுலரா இந்த லைன்ஸ் வந்து அந்த ஆடியோல வந்திருக்கு. அந்த லைன்ஸ் என்ன அப்படின்னா, எங்க ஊரு வந்து பாருடா, அதில் டென்ட் கொட்டா ஜோருடா, யாரு படம் ஓடுனாலும் ஹீரோ அங்க நாங்க தான் அப்படின்ற மாதிரியான லைன்ஸ் வந்து அந்த பாடல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலியமா அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு மீதி இருக்கக்கூடிய எல்லா கண்டஸ்டன்ஸுமே இன்டெரக்டா வந்து பதிலளிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே தெளிவா தெரியுது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீட்டாக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.